என் தங்கமே, உனக்கு நல்ல நேரம் வந்தால் நிச்சயமாக இந்த கருப்பன் உன் கண்களில் பட்டு விடுவேன். ஏனென்றால் இன்று அதிமுக்கியமான ஒரு விஷயத்தை உன் வீட்டில் நடத்திவிட உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, செய்வினை கட்டுகள் எல்லாம் அவிழப் போகின்ற நேரம் இது. உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் இந்த கருப்பன் அடித்து விரட்டப் போகின்ற நேரம் இது. இந்த நேரத்தில் என் வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு சென்று விடுவாயானால் நான் வெளியே விரட்டுகின்ற அந்த தீய சக்தி மீண்டும் உன் இல்லத்திற்குள் நுழைந்திட வாய்ப்புகள் அதிகம். மீண்டும் உன் இல்லத்திற்குள் நுழைந்து உன் குடும்பத்தையே அது ஆட்டி படைத்து விடும். அதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? நான் அந்த தீய சக்தியை வெளியே அனுப்பும் நேரமும் நீ அந்த தீய சக்தியை மீண்டும் உள்ளே அழைத்து வரும் நேரமும் ஒன்றாக இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நான் அதை தடுத்து நிறுத்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நீ அது தெரியாமல் செய்கின்ற ஒரு தவறினால் அவை நிரந்தரமாக உன் இல்லத்தில் இருக்கும்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. அதனால்தான் கருப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை அவசரமாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன் வீட்டில் என்ன நடக்கின்றது? சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கின்றது. சில நேரங்களில் எல்லாம் உனக்கே சந்தேகம் வருகின்றது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரவேண்டிய வாய்ப்பு இல்லையே, எதனால் இப்பொழுது இந்த பிரச்சனை நமக்கு நடக்கிறது? நாமும் நம் துணையும் சந்தோஷமாகத்தானே பேசிக்கொண்டிருந்தோம். திடீரென எதற்காக இந்த சண்டை சச்சரவு? இவர் என்ன பேசுவது என்று புரியாமலேயே பேசிக்கொண்டிருக்கின்றாரே, அல்லது இவள் என்ன பேசுகிறாள் என்று தெரியாமல் பேசுகிறாளே. இத்தனை நேரமும் இவள் பேசுகின்ற வார்த்தைகளில் மயங்கி கிடந்தோம். இப்பொழுது இவள் பேசுகின்ற வார்த்தையை கேட்டால் நாம் இவளோடு வாழவே கூடாது என்ற எண்ணம் தோன்றுகிறது. இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உன் கருப்பன் சொல்வது. இப்படியாக ஒரு நொடியில் இவர்கள்தான் நமக்கு எல்லாம் என்று நினைத்த மனது சட்டென்று அடுத்த நொடியில் இவர்களோடு நாம் வாழ்க்கை இனிமேல் தொடரவே கூடாது என்கின்ற மனநிலைக்கு வந்து விடுகின்றது. இப்பேற்பட்ட எண்ணங்களை உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து என் குழந்தை, நீ எப்பொழுதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று கண்டுபிடிக்க தயாராக இருந்துவிடு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தை உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை தரத் தொடங்கி விட்டது. இந்த நேரத்தில் இந்த செய்வினைகளும் அத்தோடு ஒளிந்து விட்டால் இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. செய்வினைகள் என்பது மந்திரங்களையும் தந்திரங்களையும் வைத்து செய்து கொண்டிருப்பது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது ஒருபுறம் இருந்தாலும் என் குழந்தையே, இந்த மனிதர்கள் இன்னமுமே ஒருவரை அழிக்க வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு மனிதரை உன் வாழ்க்கையில் நான் கண்டேன். இவர் எந்த எல்லைக்கும் சென்று உன்னை அழிக்க வேண்டும் என்று அவர் கொடுத்த செய்வினையின் பலன் உன் இல்லத்திலிருந்து தீய சக்தியாக மாறி உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. உன் குடும்பத்தில் நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகள். வீட்டில் என்ன நடந்தாலும் அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் என்று ஏதாவது ஒன்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் உன்னை மாற்றி போட்டு புரட்டி எடுக்கின்ற நேரம், இதை எல்லாவற்றையும் நீ தொலைத்துவிட்ட ஒரு நிலைக்கு ஒரு பொழுதும் சென்றுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் இந்த கருப்பனின் ஆட்டம்தான் உன் வீட்டில் நிச்சயமாக நடக்கும். உன்னை சோதித்ததும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டமும் போதும். நாம் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கனவு கண்டு நுழைந்த ஒரு வாழ்க்கைக்குள் நமக்கு இத்தனை துன்பங்களை ஏற்படுத்திய இவர்களை எல்லாம் திரும்பி பார்க்காமல் ஓட்டமெடுக்கச் செய்ய வேண்டும்.
என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நாம் தெரியப்படுத்த வேண்டும். அத்தனை மாற்றங்களுக்கும் ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு இன்னமும் மனதில் தெம்பும் தைரியமும் பிறக்கும். கருப்பன் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை என்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரியும். என் குழந்தையே, கருப்பன் என்னிடத்தில் உன் வாழ்க்கையை பற்றிய சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றார். அதனால்தான் அப்பன் இந்த ரூபத்தில் உன் முன்னால் நிற்கிறார் என்பதனை மறக்கக்கூடாது. கருப்பன் பெயரை சொல்லி யாரும் யாரையும் ஏமாற்றிவிட முடியாது. உன் மனதிற்கு சரியென்று பட்டால் மட்டும்தானே அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியும். உனக்கு அது சரியென்று படவில்லை என்றால் அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்வாய்? அப்பன் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு சரிப்பட்டு வராதபடி என்றாவது சொல்லியிருக்கின்றேனா? என் குழந்தையே, என்ன நடக்குமோ அதை நான் சொல்கின்றேன். ஆனால் அதை இப்பொழுது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ நிச்சயமாக வருத்தம் கொள்ளலாம். ஆனால் நாளை அந்த விஷயம் நடக்கும் பொழுது, அன்றே கருப்பன் சொன்னாரே, நாம் தானே அவரை திட்டிவிட்டோம் என்று சொல்லி நீ வருத்தப்படுவாய். இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று நீ யோசிக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிசயங்களை நடத்தும். நீ வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டாய். இனிமேல் மேலும் மேலும் மேலோங்கி நிற்க வேண்டிய குழந்தை அல்லவா நீ? இப்படி இருக்கின்ற உன் வாழ்க்கையில் இது போன்ற செய்வினைகள் இருந்து ஆட்டி படைப்பதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கேள். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்ற ஒரு பெண்ணும் வெளியிலிருந்து வருகின்ற ஒரு பெண்ணும் அடிக்கடி குசு குசுவென்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இருவருக்குள்ளும் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் கிசுகிசுக்கின்ற விஷயங்கள் யாருக்கும் தெரிவதில்லை. இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று உன் செவியை கொண்டு அவர்கள் வாயில் வைத்தாலும் கூட இவர்கள் பேசுவது என்னவென்று உனக்கு கேட்கப் போவதில்லை. இந்த அளவிற்கு ரகசியமாக இவர்கள் பேசுவது உன் செவிகளில் வந்து விழவில்லை என்றால் அதற்கு காரணம் அது உன்னை பற்றிய பேச்சு என்பதனால்தான். நீ கிட்டே சென்றதும் அவர்கள் பேசுவதை நிறுத்திவிடுகின்றார்கள். நீ கொஞ்சம் தள்ளிச் சென்றால் மீண்டும் அதை கிசுகிசுக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அப்படி எதை பற்றி பேசினார்கள் என்பது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த கருப்பன் நான் சென்ற பிறகும் அது நடக்காமல் போய்விடுமா? இவர்கள் என்ன பேசினார்கள் என்று நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு நான் வந்துவிட்டேன். அப்பன் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை கடந்து வர வைக்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு என்றோ வந்துவிட்டேன். நான் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்கான நன்மைகளை தந்துவிட நான் முடிவெடுத்து விட்டேன். இவர்கள் இருவரும் பேசிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? இவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்து விடுகிறார்களா? நானும் அதை பார்க்கத்தானே போகின்றேன். நான் இங்கே படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அங்கே ஒரே சிரிப்பு சத்தமும் கூத்தும் கும்மாளமுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது இப்படியே இருந்து கொண்டிருந்தால் நம்மால் எல்லாம் இங்கு இருக்க முடியாது. உடனே இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம்தான் வந்திருக்கின்றது. இதைத்தான் அவர்கள் அங்கு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது எதிர்மறையான விஷயங்கள் உன்னை சுற்றி இவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு விஷயமும் நேர்மறையான சிந்தனைகளில் இல்லை. எந்த ஒரு விஷயமும் நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருக்கவில்லை. எதற்கெடுத்தாலும் எதிர்மறையான சிந்தனைகளை பற்றி யோசித்து கொண்டும் எதிர்மறையான எண்ணங்களை தனக்குள் வைத்து கொண்டும் இவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தி கொடுக்கும் என்றுதான் இந்த கருப்பன் கேட்கின்றேன். உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற ஒரு பெண்ணே, நீ நன்றாக இருக்கக்கூடாது, உன் துணையோடு சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடாது என்று சொல்லி
இன்னொருவரிடம் அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறையான விஷயங்கள்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையை அது ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்றர்த்தம். இதுவெல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் என் குழந்தையே, எதிர்மறையான விஷயங்களை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்க செய்வினைகளை செய்கின்ற இந்த பெண்ணானவள் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்கின்ற முடிவுக்கு நீ வந்து விடலாம். தேவையில்லாத சிந்தனைகளோடும் தேவையில்லாத எண்ணங்களோடும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை தேடி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு தருவதை உன்னால் சரியாக உணர முடியும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையை நீ உனக்காக வாழ்ந்துவிட வேண்டும். இந்த வாழ்க்கையை உன்னுடைய நன்மைகளுக்காக மட்டும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு செய்தியை யார் சொன்னாலும் அதில் சந்தோஷத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு கவலைகளை தூக்கி எறிந்துவிடச் சொல்லவில்லை. துன்பங்களை முதலில் சரி செய்துவிட்டு சந்தோஷத்தை அதன் பின்னால் ஏற்றுக்கொள் என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன். இந்த பெண்ணிற்கு என்ன பிரச்சனை? இவள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதற்கு என்ன காரணம் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு முதலில் இவளை உன் வாழ்க்கையை விட்டு ஓரம் கட்டு. அதன் பிறகு மற்றதை நாம் பார்த்து கொள்ளலாம். மற்றபடி என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் ஆசைப்படுகின்றேன். நான் இந்த செய்வினையை எப்படி உன் இல்லத்திலிருந்து வெளியேற்றப் போகிறேன் தெரியுமா? இந்த பெண்ணானவள் எத்தனை தீய எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் இருந்திருந்தாலும் சரி, இவள் எத்தனை கெடுதலை உனக்கு நடத்த நினைத்திருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் என் பிள்ளை உன் இல்லம் முழுக்க தீப தூப ஆராதனைகளை காண்பித்து விடு. அதிலும் குறிப்பாக தூப ஆராதனைகள் நீ போடுகின்ற அந்த தூப ஆராதனையில் சாம்பிராணியோடு சேர்த்து 2 ஏலக்காய் நீ சேர்த்து போட்டு உன் இல்லத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் காண்பித்து வா. நிச்சயமாக எந்த மூலையில் எந்த தீய சக்தி இருந்தாலும் எந்த எதிர்மறையான சக்திகள் இருந்தாலும் அவையெல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடிவிடும். அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும். என் குழந்தையே, இல்லத்திற்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை விரட்டி அடித்து விட்டாலே போதுமல்லவா? தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் உனக்குள் இருந்து விலகி உனக்கு நன்மைகள் நடக்க தொடங்கும். உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க ஆரம்பித்து விடும். என் பிள்ளையே, அது மட்டுமல்ல, இந்த நேர்மறையான விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் நடமாடும் பொழுது அந்த தீய எண்ணம் கொண்ட அந்த பெண்ணின் மனதிலும் பல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிடும். அவளும் இனிமேல் நாம் இது போன்றெல்லாம் சிந்திக்கக்கூடாது, நாம் செய்வது தவறு என்கின்ற மனநிலைக்கு வந்து விடுவார்கள். இப்படியாக உன் குடும்பத்தில் யார் மனதில் எந்த எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் அவை விலகி ஓடிவிடும். நீ இல்லம் முழுக்க காண்பிக்கின்ற தூபத்தில் நீ ஏலக்காய் போடுவது போல அதனுள் பட்டை, கிராம்பு இவற்றையெல்லாம் போட்டு நீ தூப ஆராதனைகளை உன் இல்லம் முழுக்க காண்பித்து விடு. தெய்வ சக்திகள் நிறைந்த பொருட்கள் அல்லவா? யாகங்களில் இதையெல்லாம் போட்டுத்தானே வளர்க்கின்றார்கள். அங்கு நேர்மறையான விஷயங்களை கொண்டு வந்து விடுகின்றார்கள். அதனால் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை கருப்பனின் அருளோடு மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுக்கப் போகின்ற நேரம். இந்த நேரத்தில் நான் சொல்வது போல இந்த தீப தூப ஆராதனைகளை காண்பித்து
உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மலைகளை வெளியே விரட்டி நேர்மறையான சிந்தனைகளை ஒவ்வொருவருக்குள்ளும் நீ கொடுக்க முன்வர வேண்டும். அதை விடுத்து அவர்கள் நடந்து கொள்வதைக் கண்டு நீ பொறுமை இழந்து சண்டையிட்டு கொண்டிருக்காதே. அதைத்தான் கருப்பன் சொன்னேன். நான் நல்லதை நடத்தும் பொழுது அந்த இடத்தில் நீ தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் நிச்சயமாக பேசிவிடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.